ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா மாதவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கீ ரோஸ்ட். நம்மளில் ரொம்ப பேர்த்துக்கு பன்னீரும் ரொம்ப பிடிக்கும், ஸ்பைசியும் ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 8 வரமிளகாய். இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா 4 காஷ்மீரி மிளகாய், 4 வரமிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 200 கிராம் பன்னீர், இது நான் வீட்டிலேயே செஞ்ச பன்னீர். ஒரு பெரிய ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட்டுக்கு மிதமான சூட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 8 வரமிளகாயை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட சீரகம், மிளகு, சோம்பு, மல்லித்தூள் இல்லைனாலும் முழு மல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூணு கிராம்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட அட்டகாசமான கலர்ஃபுல்லான ரெட் சில்லி பேஸ்ட் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இனி நம்ம பன்னீரை கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பன்னீர் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க பன்னீர் டிஷ்ஷஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரை இந்த நெய்யில் வதக்கும் போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ண கீயிலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் நல்லா வதங்கும். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பன்னீருங்கிறனால எனக்கு தேவையான ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட அட்டகாசமான கலர்ஃபுல்லான ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணாலும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணலை அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் டிஷ்ஷில் அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாமல் போயிடும். 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த காரசாரமான பன்னீர் கீ ரோஸ்ட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இது ஒரு ஸ்பைசி டிஷ்ஷுங்கிறனால நான் புளிப்பு தன்மைக்கும் ஸ்வீட்னஸ்க்கும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புளி கரைச்சல் இல்லை லெமன் ஜூஸ் இல்லை சுகர் இல்லை வெல்லம் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பிடிக்காதவங்க சிக்கன் கூட இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் கீ, ரெட் சில்லி மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு ஒண்டர்ஃபுல் டிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பிட்றதுக்கு.
பாருங்கள், நம்மளோட பன்னீர் கீ ரோஸ்ட் ரொம்ப நல்லா தயாராகிருச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ஃப்ரை, பன்னீர் கிரேவின்னு ஒரே மாதிரியான டிஷ் செஞ்சு சாப்பிடாம இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பி சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.